all friends, Beauty Care Academy, Vasiki Manivannan YouTube channel. Professional Beautician Class Day 7. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா dandruff. ஸோ dandruff ட்ரீட்மெண்ட் தான் இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ dandruff அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சலூன்ல எல்லாரும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஒரு ஸ்கேல்ப் ப்ராப்ளம் அப்படின்னாலே அது வந்து மெயினாக அவங்க சொல்லக்கூடியது வந்து dandruff தாங்க. ஸோ dandruffல நிறைய டைப்ஸ் ஆஃப் dandruff இருக்கு. ஸோ இது வந்து ஏன் வருது, எதுக்கு வருது, இதனால வந்துட்டு நமக்கு ஹேர் ஃபால் இருக்கு, இல்லை எனக்கு முடி உடையுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய கிளைண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸோட உங்களுக்கு வருவாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் இந்த dandruff ட்ரீட்மெண்ட்டை நல்லாவே பண்ணலாம். இது ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் dandruff. ஸோ இந்த dandruff ட்ரீட்மெண்ட் ஒரு தடவை பண்ணால் அவ்வளோதானா மேம், அதோட சரியாயிடுமா அப்படின்னா கிடையாது. dandruff ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம வந்து 3 சிட்டிங்ஸ், அதிகபட்சம் 5 சிட்டிங்ஸ், இப்படி தான் நீங்கள் சிட்டிங்ஸை அவங்க கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஆக்டிவ் dandruffன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கேல்பில் ஆக்டிவாக இப்போ இருக்கக்கூடிய dandruffை கம்ப்ளீட்டாக இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து வெளியே எடுத்துருவோம். ஆனால் அகெயின் நம்ம அந்த dandruff ஏன் வருது, அவங்களுக்கு மேபி அவங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு வந்து dandruff வரலாம், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸும் அவங்களோட ஸ்கேல்பில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி dandruffக்கு நிறைய வந்து காரணங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு dandruff வந்து அகெயின் வரத்துக்கு சான்சஸ் வந்து இருக்கும். நம்ம என்னதான் dandruff ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 சிட்டிங்ஸ், அதாவது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு 20லேருந்து 25 நாள், இல்லையா அதிகபட்சம் மாசத்துல ஒரு நாள் வந்து இந்த dandruff ட்ரீட்மெண்ட்டை அவங்கள பண்ணிக்க சொல்லணும். இந்த மாதிரி 3 சிட்டிங்ஸ் இல்லைன்னா ஒரு 5 சிட்டிங்ஸ் பண்ணிட்டு அது கூடவே அவங்களுக்கு ஒரு நல்ல dandruff ஷாம்புவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கேல்ப். சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும், சில பேருக்கு ஆயில் செக்ரியேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்க ஸ்கேல்பை பொறுத்து அவங்களுக்கு நம்ம வந்து ஷாம்பு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஷாம்புவை அவங்க கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து dandruff கண்ட்ரோலில் வரும். ஸோ இன்னைக்கு அந்த dandruff ட்ரீட்மெண்ட்டு தான் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். dandruffோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி நம்ம டெயில் கோம் எடுத்து பேக் சைடு எடுத்து இப்படி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணணும். ஸ்க்ராட்ச் அதாவது நம்மளோட ஸ்கேல்பை இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணோன்னு சொன்னால் நம்ம dandruff எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கேல்பில் எதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோ அதெல்லாம் நமக்கு வந்து வெளியே வரும். ஸோ இது ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க, அப்புறம் அவங்களுக்கு வலிக்கும். கொஞ்சம் அதாவது டெயில் கோமை ஒரு சைடாக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக வைக்காம ஒரு சைடாக வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து dandruff ட்ரீட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ட்ரையாகவே இது வந்து வெட்டாலாம் இருக்கக்கூடாதுங்க, ட்ரையாகவே ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் முன்னாடி இதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக டெயில் கோம் எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணணும். இதுதான் ஹை ஃப்ரீக்வென்சி. இந்த ஹை ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறது என்னென்னா இந்த மாதிரி டூல்ஸோட உங்களுக்கு வரும். இந்த இது வந்து கோம் வரும். இது வந்து ஃபேஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து ஃபேஸில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஓப்பன் போஸ் அண்ட் பிம்பிள்ஸ், ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபேஷியலுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப வருஷமாக வந்து நம்ம பியூட்டிஷியனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் டூல்ஸ். பயம் இல்லாமல் தைரியமாக நீங்கள் வந்து இந்த டூல்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ஹை ஃப்ரீக்வன்சியில் இந்த கோம் மாதிரி இருக்குது பாருங்கள், சீப்பு மாதிரி இருக்குது இல்லையா, இதை போட்டு ஜஸ்ட் வந்து உள்ளே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த மிஷினோட கீழே அது வந்து ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணணும். அப்படி ஜஸ்ட் இது பாருங்கள், அது ஒரு சின்ன ஒரு ரொட்டேட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பண்ண 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 ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்களா. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒரு வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து எந்த வகையிலும் நீங்கள் வந்து ஹார்ம்ஃபுல்லாம் கிடையாது, பயப்படவும் வேண்டாம். இதை நீங்கள் டைரெக்டாக ஸ்கேல்பில் நம்ம எப்படி இப்போ வந்து சீப்பு போட்டு ரப் பண்ணமோ அதே மாதிரி நம்ம வந்து இப்போ இந்த கோம் போட்டும் நம்ம வந்து நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஹை ஃப்ரீக்வென்சி யூஸ் பண்ணுறதுனால
என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாண்ட்ரஃப் வந்து ஆக்டிவ் டாண்ட்ரஃபா இப்போ நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய இது ஒரு விதமான பாக்டீரியா தானேங்க. ஸோ இந்த பாக்டீரியாவை இந்த மாதிரி ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்போது அது வந்து கம்ப்ளீட்டா உங்களை வந்து போயிடும், அதாவது சாகடிச்சிரும்னு சொல்லலாம். ஸோ இது கம்ப்ளீட்டா டெட் ஆகி அந்த ஸ்கேல்ப்ல இருந்து எல்லா ஆக்டிவ் டாண்ட்ரஃபும் உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்போது வெளியே வந்துடும். ஸோ இது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும். கொடுத்துட்டு பண்ணும்போது தான் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஹை ஃப்ரீக்வன்சியை நீங்கள் ஹேர் ஸ்பா பண்ணும்போது கூட கொடுக்கலாம். ஹேர் ஸ்பாவில் டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை ஸ்கேல்பில் இந்த மாதிரி நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டும் நீங்கள் வந்து ஹேர் ஸ்பா பண்ணலாம். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி நம்ம பண்ண உடனே அப்படியே தூக்கி உள்ளே வச்சிடக்கூடாதுங்க. நல்லா வந்து ஒரு டெட்டாலோ இல்லை ஆஸ்ட்ரிஜென்ட்டோ வச்சு நல்லா வந்து தொடச்சிடணும். ஒரு டிஷ்யூ எடுத்து நல்லா தொடச்சிடணும். இந்த டாண்ட்ரஃப்க்கு முக்கியமாக நமக்கு தேவையானது ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூ, கண்டிஷ்னர் அண்ட் ஸ்க்ரப். இது வந்து மேட்ரிக்ஸோட பிராண்டு. ஸோ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். நம்ம வந்து ஸ்கேல்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே டாண்ட்ரஃப் எல்லாத்தையுமே ஸ்க்ராட்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூவை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்கேல்பை டீப் கிளென்சிங் ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ இதுதான் அடுத்த ப்ரொசீஜர். நல்லா உங்களுக்கு ஷாம்பூ வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஸ்கேல்ப் தாங்க, ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால் இந்த ஷாம்பூவாக இருந்தாலும் சரி, கண்டிஷ்னராக இருந்தாலும் சரி, சீரமாக இருந்தாலும் எல்லாமே ஸ்கேல்ப்புக்கு தான். ஸோ அதனால் நல்லா ஸ்கேல்ப் பியூரிஃபை ஆகிற மாதிரி டீப் கிளென்சிங்கில் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ நல்லா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா டவல் ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் ட்ரையர் போடக்கூடாதுங்க, டவல் ட்ரை பண்ணால் போதும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெட்டாக தான் இருக்கணும் ஸ்கேல்ப். ஸோ அதனால் நல்லா டவல் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜரை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப்பு இது வந்து டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டோட ஸ்க்ரப். அதாவது அதுலேயே வந்து உங்களுக்கு ஷாம்பூ, கண்டிஷ்னர் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ஸ்க்ரப். இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு டியூப் வந்து வரும். ஸோ ஈஸியாக இருக்கும். இது அப்படியே நீங்கள் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அதை மசாஜ் பண்ண மாதிரி அப்ளை பண்ணணும், அதாவது ஸ்ப்ரெட் பண்ணணும். உங்களோட ஸ்கேல்பில் நல்லா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரப் என்ன ஆகும்னா உங்களோட ஸ்கேல்பில் இருக்கிற டாண்ட்ரஃப் எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டோட மெயின் ப்ராசஸுமே இந்த ஸ்க்ரப்புன்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம வீட்டிலேயே கூட யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி நீங்கள் வீட்டிலலாம் வச்சு இதை நல்லா தேய்ச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட ஸ்கேல்ப் வந்து டேமேஜ் ஆகிடும். இதை கரெக்டாக உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ப்ரொஃபஷ்னலாகவும் இதை வந்து யூஸ் பண்ணணும். இது லைக் ஷாம்பூ, கண்டிஷ்னர் மாதிரி இது ஜஸ்ட் இது ஒரு ஸ்க்ரப். நம்ம அப்படியே ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி அப்படியே ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் இது வந்து உங்களுக்கு ஸ்கேல்பை டேமேஜ் பண்ணும். ஸோ ஃபுல் ஸ்கேல்ப்புக்குமே கம்ப்ளீட்டாக இதை லேயர் பை லேயர் இதை அப்ளை பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மசாஜ் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்கேல்ப்புக்கு கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மைல்டு மசாஜ். இது வந்து நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரி, ஸ்பாக்கு மசாஜ் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப மைல்டாக தான் நீங்கள் வந்து ஸ்கேல்பில் இந்த மசாஜ் கொடுக்கணும். போட்டு தேய்ந்து தேய்ச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கஸ்டமர் வரவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோவாக அவங்களுக்கு ஒரு மசாஜ். அண்ட் அந்த மசாஜும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர்லாம் இல்லை,
இது மெயினாக நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, இது வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்காகலாம் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இல்லை. மெயினாக நம்ம வந்து டேண்ட்ரஃப்காக தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மசாஜை பண்ணணும். இந்த மசாஜ் பண்ணுறதுக்கு மெயின் திங் என்னென்னா, நம்ம போட்டிருக்க ப்ராடக்ட் ஃபுல்லாகவே அவங்க ஸ்கேல்பில் நல்லா அப்சர்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மசாஜ் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து ஹேர் வந்து வெட்டாக தாங்க இருக்கணும், ட்ரையாக இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னமும் உங்களோட ஸ்கேல்ப் வந்து டேமேஜ் ஆகும். இன்கேஸ் ட்ரை ஆகிடுச்சு, நீங்கள் பண்ணும்போதே ட்ரை ஆகிடுச்சுன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மசாஜ் குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போதுங்க. அதுக்கு மேலே இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டீம்லாம் கொடுக்க வேண்டாம். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே விட்டுருங்க. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்டில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து செகண்ட் ஹேர் வாஷ் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அவங்களுக்கு ஷவர் கேப் போட்டுட்டு அப்படியே அவங்கள உட்கார வச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷ்னர். நம்ம கண்டிஷ்னர் எப்பயுமே எப்படி போடுவோம்? ஹேரில் மட்டும்தானே போடுவோம், ஸ்கேல்பில் போடவே மாட்டோம். ஆனால் டேண்ட்ரஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கேல்பில் தான் போடுறோம். எல்லாமே ஸ்கேல்ப் பேஸ்டு தான். ஸோ அதனால் இந்த கண்டிஷ்னரும் நம்ம ஸ்கேல்பில் தான் மெயினாக நம்ம போட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்து எம்எல்சிஃபை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜும் கொடுக்கணும், எம்எல்சிஃபையும் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரப் ஒன்று போட்டாங்க இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப் எல்லாமே இந்த ஹேர் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் ஹேர் வாஷ் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ஸ்க்ரப் எல்லாத்தையும் உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நல்லா டவல் ட்ரை பண்ணிடணும். டவல் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா சீரம் அப்ளை பண்ணணும். இந்த சீரமும் வெறும் ஸ்கேல்பில் தான் அப்ளை பண்ணணும், நாட் இன் த ஹேர். எல்லாமே இது வந்து ட்ரீட்மெண்ட் எவ்ரிதிங் வந்து ஸ்கேல்பில் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம இந்த சீரமையும் ஸ்கேல்பில் நல்லா, அதாவது லேயர் பை லேயராக ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இது போடுறதுக்கு வசதியாகவே தான் இருக்கும் இந்த சீரம். ஸோ அதனால் நம்ம ஸ்கேல்பில் வச்சு அந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ரப் பண்ணணும். ரப் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையர் போட்டுடணும். ஸோ நல்லா ப்ளோ ட்ரை பண்ணணுங்க. ஏன்னா ப்ளோ ட்ரை பண்ணும்போது இந்த சீரம் என்ன ஆகும்னா நல்லா உள்வாங்கும், உங்களோட ஸ்கேல்பில் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்டிவ் டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிருக்கும். அவங்க ஸ்கேல்ப்லேருந்து ஆக்டிவ் டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் தான் நீங்கள் 1 by 1 இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணணும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேட்ரிக்ஸோட பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்ககிட்ட வேறு பிராண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த பிராண்டோட ப்ரொசீஜர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நல்லா டீப் ப்ளோ ட்ரை பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஹேர் ஃபால் இருக்கு, ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப ட்ரையர் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா விட்டுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% ஆவது ட்ரை பண்ணிவிட்டு 50% அப்படியே நீங்கள் வந்து அவங்களோட ஹேரை விட்டுடலாம். பட் எனக்கு கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் 100% ட்ரை பண்ணுறதுக்கு, அதாவது கம்ப்ளீட்டாக 100% ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க. ஸோ டேண்ட்ரஃபே இருக்காது அவங்களோட ஸ்கேல்பில். கம்ப்ளீட்டாக அவங்களோட ஆக்டிவ் டேண்ட்ரஃப் எல்லாமே அவங்களோட ஸ்கேல்ப்லேருந்து போயிருக்கும். ஸோ இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட கஸ்டமரையும் ஹாப்பியாக சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் Day 1லேருந்து எல்லா வீடியோஸையும் பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.